இன்னைக்கு தரமான வீடியோஸோட வந்திருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு யாரும் தெரியல. நான் நல்லா ஸ்க்ரோல் பண்ண சீமோன் ப்ரோவோட வீடியோவே தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. அடங்கோ என்னன்னு புரிஞ்ச கமெண்ட்ட சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். அப்படியே தான் இருக்கு. കേരള സിറ്റുവേഷൻ ഇതൊക്കെ എന്തുവാമേ അമ്മ ഞാൻ പോവാണേ ബസ് യാത്ര അമ്മ ഫോൺ എടുത്തായിരുന്നോ? എടുത്തമ്മേ എന്നാ ശരി. എടാ പിന്നെ നിങ്ങളുടെ മോനെ പോന്നേ ഇന്നും എങ്ങനെ പോന്നെ ബസ്സില്? ഇന്നും ബസ്സിൽ തന്നെ. ബസ്സിലോ? പതുക്കെ എന്തിനിങ്ങനെ അലർന്നേ? ബസ്സിലായ എങ്ങനെ പോയാൽ പറ്റത്തില്ല. നിങ്ങൾ ഇനി എത്ര ഒന്നാണത്? കോളേജിൽ എത്തിക്കണേ ഭഗവാനി. നീ സേഫ് ആടാ മോനെ. Mother of Fear. God will give. Hold up. எதிர்காலம் கூகுளை கண்டினியூ. வெயிட் ஃபார் எண்டா. நான் அவனை பார்த்து சிரிக்காத அவனை மாதிரி அப்ப நம்ம ஆயிரும். ஐயோ பாவீங்களா, அட்டகாச கலந்தியாடா. உங்க வீட்ல உன் போன்ல செக் பண்ணுவாங்களே, என்கிட்ட பேசுறது பார்த்தா மாட்டிக்க மாட்டேன். அதான் உன் நம்பரை ஒரு பையன் பேர் போட்டு சேவ் பண்ணிருக்கேன். அறிவாளி ஆயிட்டடா தங்கப்புல. ஏன் ஆயிட்டாண்டி நம்ம புள்ள? மெசேஜ் டெலீட் பண்ணிருக்கலாம். போலீஸ் ஆன் டியூட்டியா? புனே ஸ்ட்ரீட் தானே? ஆமா ப்ரோ, நான் தான் போனேன். சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, போலீஸ் ஜாயினிங் லெட்டர் வந்திருக்கு. ஹெல்மெட் எங்கடா? போலீஸ் ஆன் டியூட்டி. பாட்டு ஆக்ஷன் தான். சார் இங்கெல்லாம் வரக்கூடாது சார். ஆர்டர் தான் பண்ணீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே கொண்டு வந்துடும் சார். ஆதார் கார்டு காமிச்சா உள்ள விட முடியாது சார். அசிங்கப்பட்ட தலைவர். நான் தான்டா ஊரோட டாப்ல மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஆனா என்ன இந்த இடத்துல தூக்கின்னு வந்து வச்சவன் நீ. எல்லாத்துக்கும் கடைசியா அந்த ஷார்ட் சும்மா கண்டக்டரை காட்டுறீங்க பாத்தீங்களா, அதனாலதான் ஹைலைட் இருக்கு. துரசிங்கம் சார், நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன். கொஞ்சம் வர முடியுமா?
கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி அப்டேட்டடான சிசிடிவி கேமரா ஃபீச்சரை பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த பையன் ஒரு வீட்ல வந்து ஹெல்மெட் ஆட்டையை போட்டு போறான். ஆனா இந்த சிசிடிவி கேமரா அடிஷனலா என்ன சொல்லணும்னா தங்கத்தையே தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிடும். இந்த மாதிரி கேமரா பாத்தீங்கன்னா 1-9 ஆக்குறது. உதாரணத்துக்கு இந்த பையன் அவனோட நண்பன் கூட தான் பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த கேமரா என்ன பார்த்து சொல்லணும்னா ஒரு பொண்ணு கூட பேசின மாதிரி காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி கேமரா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பகல்ல மட்டும்தான் வேலை செய்யும், நைட் ஒர்க் ஆகாது, 6 மணிக்கு மேல வேலை செய்யாது. நைட் பாத்தீங்கன்னா அப்படியே பிளைண்ட் ஆயிரும். இந்த மாதிரி கேமரா பாத்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்காது, ஆனா ஆடியோ கிளாரிட்டி வேற லெவல்ல இருக்கும். லைட்டா சவுண்ட் கேட்டாலும் நீட்டா கேப்சர் பண்ணும். இந்த மாதிரி கேமராஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ரெக்கார்ட் ஆனதை இன்னொரு கேமராக்கு அப்படியே பாஸ் பண்ணும். ஸோ சப் கேமரான்னு கூட சொல்லலாம். இருக்கிறதுலே காஸ்ட்லியான கேமரா இதுதான். பகல்ல மட்டும் இல்லைங்க, நைட்டுமே சூப்பரா கேப்சர் பண்ணும். அது என்னமோ 200% கரெக்ட் தான். மேம் யுவர் ஆர்டர் மேம். எவ்வளோ? மேம் 250 ஆச்சு. ஆனா அழகான பொண்ணுங்களுக்கு 100 rupees ஆஃபர் மேம். சரி, இப்போ எவ்வளோ பே பண்ணணும்? உங்களுக்கு 250 தான். அசிங்கமா போச்சு. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய வீடியோ இந்த மாதிரி போடலாம். பெஸ்டான ஒரு நியூ கண்டென்ட்டோட இருக்கேன். ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த புது கண்டென்ட்டை, புது விதமான கண்டென்ட்டை நம்ம சேனல்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். Nobody, me and my friends in Bengaluru are eating. உங்க friends tag பண்ணுங்க. பெங்களூர் டார்கெட் பண்ணுவீங்க, எல்லாம் செய்வீங்க, யாரை செய்வீங்க டாக் பண்ணுங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. ஒரே நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டாரு. ஒரு லூஸ். சீமோன் அக்கா என்ட்ரியா? சிகப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட்டு. சட்டசபைக்கு போவாரா சீமான்? சீமான் ஆட்சியை பிடிப்பாரா? சீமான் பேசுவது சரிதான், கொள்கை சரிதான், அதிகாரத்துக்கு வருவாரா? வருவாரா? அவன் வரமாட்டான். அம்மா மறையவில்லை, அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அம்மா இல்லையே என்ற ஏக்கம் செஞ்சுட்டேன். கண்டக்டர் தம்பி எங்கப்பா போகணும். இது எப்படி சொன்னாலும் கெட்ட வார்த்தை தான் வருது. அது எப்படி சொன்னா நல்லா இருக்கும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என் பேரு கரசாமி, என்ன கரன்னு கூப்பிடுவாங்க. இது என்ன செய்தின்னு எனக்கு புரியல. என் பேர் கோபால், எங்க ஊர்ல எல்லாரும் கோபால்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. இப்ப கரல கரசாமின்னு தான் கூப்பிடுவாங்க. வெங்கடாச்சலம்லாம் வெங்கட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் வேற எப்படி கூப்பிடுவாங்க?